நகராட்சியில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஒவ்வொரு வார்டு உறுப்பினர்களும் தங்களது பகுதியின் அடிப்படை தேவைகளை எடுத்துரைத்தனர். அப்போது 29வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ரஜினி 10 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சூரிய ஒளி மூலம் மின்சக்தி பெறும் சோலார் சிஸ்டம் அலுவலகத்தின் மாடியில் சுமார் 40 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு இருந்ததாகவும், தற்போது கடந்த சில ஆண்டுகளாக அந்த சோலார் பேனலே காணவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்து போன நகர்மன்ற தலைவர், சோலாரா என நகர்மன்ற உறுப்பினரிடமே கேள்வி எழுப்பியபடி பதிலளிக்க முடியாமல் மௌனம் காக்க துவங்கினார். பின்னர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் பேசி சோலார் பேனல் பழைய அலுவலக கட்டிடத்தில் வைக்கப்பட்டு இருக்கலாம், விசாரணை செய்து மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக நகர்மன்ற உறுப்பினர் கூறுகையில், சோலார் பேனலை நகர்மன்ற தலைவரின் உறுப்பினர் எடுத்துச் சென்று அவரது வீட்டு மாடியில் அமைத்து அவரது வீட்டிற்கு மின் விநியோகம் செய்து வருகிறார். இதை கண்டுபிடித்த நான் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். நகர்மன்ற கூட்டத்தில் இதற்கு பதிலளிக்க முடியாமல் தான் நகர்மன்ற தலைவர் திகைத்து போனார் என நகர்மன்ற உறுப்பினர் தெரிவித்தார்.